உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. ச்சே, இந்த ட்ரெஸ் கூட நமக்கு அழகா தான் இருக்குல்ல. நம்ம இப்படி எல்லாம் எங்க ட்ரெஸ் பண்ணோம். ஆனா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. எனக்கு அந்த கடையில பார்த்தோன்னே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்து. நமக்கு எப்படி இருக்குமோ, நல்லா இருக்காதுன்னு யோசித்தேன். இருந்தாலும் வாங்கிட்டேன். ஆனா நல்லா தான் இருக்கு. நம்மளும் அழகா தான் இருக்கோம். அழகி. சரி சரி, நம்ம இப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோங்கிறதே அர்ஜுனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாம தான் நானே இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருந்தேன். நல்ல வேலை, அவன் ஒரு இம்பார்ட்டண்டாக கால் பேசணும், வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னனால எடுத்து போட்டு பார்த்துட்டோம். ஓகே, அவன் வரதுக்குள்ளே இதை ரிமூவ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அவன் எப்பயாவது ஆஃபீஸ் போய் நான் லீவில் வீட்டில் இருப்பேன்ல, அப்போ இந்த மாதிரி ரூம்குள்ளே போட்டுக்க வேண்டியதான். ஆனால் சூப்பர். என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குடல். என்னது இது? நம்ம ஆளு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுவாளா என்ன? அழகா இருக்கு. அர்ஜுன் அர்ஜுன், நீ எப்படி வந்த? நான் எப்பமா வந்துட்டேன். நீ தானே ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசணும், லேட் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம், அப்படி தான் சொன்னேன். நான் அவருக்கு கால் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்புறம் அட்டனே பண்ணல. சரி, அவர் எதுவும் பிஸியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். முதல்ல கண்ண மூடு. நான் எதுக்கு கண்ணை மூடணும்? அது அது சொன்ன கேளு. கண்ண மூடுனா கண்ண மூடு. என்னால் கண்ணெல்லாம் மூட முடியாது. கண்ண மூட முடியாதுன்னா வெளியே போ. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி நீ ட்ரெஸ் போடுவியா? இப்படி போடுவேன்னு தெரிஞ்சா நானே உனக்கு விதவிதமாக வாங்கி தந்துருப்பேனே. இல்லை இல்லை, நான் இப்படிலாம் போட்டதில்ல. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பார்த்தேன். இதில் என்ன குறை? நல்லா தான் இருக்கு. சரி, நல்லாவே இருந்தாலும் முன்னாடி இப்படி ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. நீ திரும்ப, இல்லைன்னா வெளியே போ. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன அர்ஜுன் பண்ணிட்டு இருக்க நீ? நான் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறேன்ல. ட்ரெஸ் தானே, சேஞ்ச் பண்ணிக்கோ. நான் ஒன்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருந்தா நான் எப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீ போய் பண்ணு. சரி, கையெடு, நான் போய் பண்ணுறேன். கையெல்லாம் என்னால் எடுக்க முடியாதுப்பா. இப்படி தான் நான் இருப்பேன். சரி, அப்போ கண்ணவாது முடிக்கோ. மாட்டேன். என்ன அர்ஜுன், நீ கண்ணை மூடவும் மாட்டிக்கிற, வெளியே போகவும் மாட்டிக்கிற, திரும்பி நிற்கவும் மாட்டிக்கிற. பிறகு நான் எப்படி தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா? அதுவும் பிரச்சனைப்பா, எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் நீ ரொம்ப மோசம். ஏதாவது சொன்னால் சரின்னு கேட்குறியா? எனக்கு என் பொண்டாட்டி இதே ட்ரெஸ்ல இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. நான் ஒன்றும் அவளை மாற்றணும்னு சொல்லலையே, அவளாக தான் ட்ரெஸ் மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அது அவள் பிரச்சனை தானே. எப்படி மாற்றணும்னு அவள் தான் முடிவு பண்ணிக்கணும். எனக்கு என் பொண்டாட்டி இப்படி தான்ப்பா இருக்கணும். ஏ பைத்தியம், இப்போ எதுக்கு என்ன பிடிச்சி இப்படி இழுத்த? நான் சும்மா இழுக்கணும் தான்ப்பா இழுத்தேன். ஆனால் நீ தான் எப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப போல. இதுதான் சாக்குன்னு கிஸ் எல்லாம் பண்ணுற. நினப்பு தான். நான் ஒன்றும் எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இல்லை. நீ இழுத்தனால பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே ஆயிடுச்சு. பேலன்ஸ் இல்லையா? என்ன மொபைல் பேலன்ஸா? நான் வேணா போட்டு விட்டுட்டுமா? ரொம்ப காமெடியாக இருந்துச்சு, சிரிச்சிட்டேன். எம்மாடி, பேய் சிரிச்ச மாதிரி இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். இப்போவும் கண்ணுக்கு நான் பேய் மாதிரி தான் இருப்பேன். ஆரம்பத்தில் மட்டும் அப்படி இப்படின்னு கொஞ்சம். எப்பயும் நீ என்னோட ராட்சசி தானே, என் அழகு ராட்சசி. போதும் போதும், நீ எதுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானா ஐஸ் வைக்கிறேனா? சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பச்சையாவே தெரியுது நல்லா ஐஸ் வைக்கிறேன்னு. உனக்கு ஐஸ் வேண்டாம்னா சொல்லு, சுடுதண்ணி வச்சு தரேன். கடவுளே, நீ பண்ற எல்லாத்தையும் தாங்கிக்கலாம். இந்த மொக்க காமெடியெல்லாம் தயவு செஞ்சு என்னால் தாங்க முடியல. ப்ளீஸ் இனிமேல் பண்ணாத. ஏய், ஒரு காமெடி கூட பண்ண விட மாட்டேங்கிற. அது காமெடியா இருந்தா பண்ண விடலாம். லூஸ் மாதிரி வளவிட்டு இருந்தா எப்படி கேட்கறது? கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேன். இப்ப கேப்ப பாரு. கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? அப்பா, இப்பெல்லாம் என்ன வெயில் அடிக்கி. ஒரு நாளைக்கு 7 தடவை கூட குடிக்கலாம் போல, அப்படி இருக்கு. தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்பவே இந்த வெயில் அடிக்கி. ஐயோ, இனி மே மாசம்லாம் வந்துட்டுனா அவ்வளோதான் போலயே. என்ன பண்றது, மழைக்காலம் வெயில் காலம் எல்லாத்தையும் தாங்கி தானே ஆகணும். என்னங்க என்னங்க? முத்து, என்னாச்சுமா? இங்க இங்க கொஞ்சம் வாங்களேன். வாரமா? பள்ளி. என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பள்ளி. என்னையா பண்ற? இல்ல முத்து, நீ வலிக்கு எதுவும் விழுந்துட்டியோன்னு நினைச்சேன். அதான் நீ கத்தணும்னு வேகமா ஓடி வந்தேன். பாத்ரூம் கிட்ட வந்த பிறகுதான் நீ பள்ளின்னு சொல்ற. எனக்கு பள்ளினாலே சின்ன வயசுல இருந்து பயம். பள்ளினா பயமா? ஆமா, வேற எதுக்கும் பயம் இல்ல. அது ஒண்ணுனா மட்டும் கொஞ்சம் பயம். அட பயந்தாங்குடி.
நீயே பயந்து தானே கத்துன, பிறகு என்ன மட்டும் பயந்தாங்கோலின்னு சொல்ற? ஐயோ, நான் பள்ளிக்கு பயப்படுவேன் தான்யா. அதுக்குன்னு அதை விரட்டுற அளவுக்கு கூட தைரியம் இல்லாமலாம் இல்லை. நீ இருந்தனால உன்னை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். நீ இல்லைன்னா இப்போ அந்த பள்ளியை நானே விரட்டியிருப்பேன். உன்னை மாதிரி பள்ளியை பார்த்தோன்னா என் இடுப்பில் ஏறி உட்கார்ற அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. அப்படியா? பள்ளியை நீ விரட்டிடுவியா? அப்ப கொஞ்சம் விரட்டு. சரியா போச்சு போ. சு சு அசையாம நிக்குது. அசையாம நின்னா கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துவோமா? ஐயோ, தண்ணி ஊத்துனா வலிக்கு கீழே தான் விழுகும். இரு, நானே விரட்டுறேன். சு சு. அப்பாடா, பள்ளி போயிருச்சு. ஐயோ, பள்ளி போயிருச்சு. இறங்கு. இடுப்பெல்லாம் வலிக்குது. மனசுல 2 வயசு குழந்தை நினப்பு. ஏறி உட்கார்ந்துருக்கிறத பாரு. இறங்கியா? உண்மையாவே போயிருச்சா? நீ பொய் எதுவும் சொல்லலல்ல? கடவுளே, உண்மையா போயிருச்சு. நீயே திரும்பி பாரு. ஆமா, உண்மையாவே போயிருச்சு. சரிம்மா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. வேற எதுனா கூப்பிடாம இருக்காத என்ன? உன்னை கூப்பிட்டு நீ பயந்து என் இடுப்பு மேலே ஏறி உட்கார்றக்கா? ஏய், மாமா வீரண்டி, அந்த பள்ளி ஒண்ணுக்கு தான் பயப்படுவேன். பார்த்தேன் உன் வீரத்தை இப்பதான். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்குங்கிற கதையா இருக்க நீ. இல்ல எல்லாம் ஸ்ட்ராங் தான். அந்த பள்ளியை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே. உனக்கு இது சொல்ல வெக்கமா இல்ல? நான் எதுக்கடி வைக்க பண்ணும்? மனுஷ பிறவியா பிறந்த எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கதான் செய்யும். அது எதுல வேணாலும் வரலாம்ல. எனக்கு பள்ளி மேல வந்திருக்கு. சில பேருக்கெல்லாம் உங்க பொண்டாட்டியை பார்த்தா ரொம்ப பயம். ஆனா எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்ல. எனக்கு உன்னை பார்த்தா காதல் தான் வரும். ஆஹா, வரட்டும். இப்ப நீ நடையக்கிட்டு நான் குளிச்சுட்டு கிளம்பணும். சரிடி செல்லக்குட்டி, நானும் இனிமேதான் குளிக்கணும். நீ குளிச்சுட்டு பள்ளி ஏதாவது ஒரு இண்டு முடுக்குல மூளை முடுக்குல இருந்துச்சுன்னு வையு, அதை துரத்தி மட்டும் விட்டுட்டு வந்துரு. அப்பதான் நான் வந்து குளிக்கிற கரெக்டா இருக்கும். கடவுளே, துரத்தி விட்டுட்டே வரேன், கிளம்பு. சரிடி என் பட்டுக்குட்டி. அரவிந்த், நம்ம 2 பேரும் பெருசாகி இப்படி ஸ்டாஃப்ஸா மாறுவோன்னு நம்ம நினைச்சு கூட பார்த்ததில்ல, அப்படிதானே? அதான் பாருடி, அந்த டைம்ல எல்லாம் ஒன்றும் தெரியல. நான் இன்னைக்கு ஒரு சாரா இருக்கேன்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாதான் வருது. ஆமா, நீ ஸ்கூல்ல பண்ணாத அலும்பா எவ்வளோ குறும்பு பண்ணுவ. எப்படிலாம் சுத்திட்டு இருந்த. இன்னைக்கு நீ பொறுப்பா மாதிரி நீ ஒரு ஸ்டாஃபா இருக்க. உனக்கும் டீச்சர் வேலையை பிடிக்காதுன்னு தானே சொல்லுவேன். ஆமாண்டா, அது என்னமோ தெரியல. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மல்லிகா டீச்சருக்கும் எனக்கும் ஆகவே செய்யாதுல்ல. எப்போ வந்தாலும் என்னையே தான் கேள்வி கேட்பாவ, என்னையே தான் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாவ. அதனால எனக்கு கோவமாக வரும் அவியலை பார்த்தாவே. அவியலை பார்த்து இந்த டீச்சர் வேலைலாம் எனக்கு பிடிக்காம போயிட்டு. அப்போ நான் நினைப்பேன், நம்ம ஏதாவது வேலை செய்யணும், ஆனால் டீச்சர் வேலைக்கு மட்டும் போகவே கூடாது. சரி, உனக்கு அந்த டீச்சரை பிடிக்காது, சரி, அதுக்கும் வேலைக்கும் என்ன சம்மந்தம்? எதனால நீ அந்த வேலைக்கு போகவே கூடாதுன்னு முடிவெடுத்தா? அட, அந்த டீச்சர் ஏதாவது கோவமாக ஏசிட்டாவன்னு வச்சுக்கையேன், பிள்ளைகளுக்குள்ளெல்லாம் நாங்கள் வந்து பாரு இந்த டீச்சர் ஓவராக பண்ணுறாவ அப்படி இப்படின்லாம் பேசுவாங்களா. நானும் தானே அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்திருக்கேன். ஏன் நீயும் தான் இருந்திருக்க. சின்னசாமி சார் குச்சை வச்சு அடிக்கும்போது எத்தனை நாள் நீங்கள்லாம் இந்த ஆளை ஏதாவது செய்யணும்லாம் பிளான் போட்டிருக்கிய. ஒரு தடவை அவிய நடந்து போயிட்டு இருக்கும்போது கல்லை கொண்டுலாம் எரிஞ்சிட்டு யாருன்னே தெரியாத மாதிரி நடந்து போயிட்டியல்ல. ஆமாண்டி, பாவம் அந்த மனுஷன். அன்னைக்கு சம்மந்தமே இல்லாம வீட்டுல உள்ள கோவத்துல எல்லாம் நம்மகிட்ட வந்து காட்டிட்டாரு. பெரம்பு குச்சி வச்சு அட்டி வெளுத்துட்டாரு. என்ன செய்ய, அந்த வயசுல அவ்வளவுதான் நமக்கு பக்குவோம், அவ்வளவுதான் மெச்சூரிட்டி. ஐயோ, நம்மள அடிச்சுட்டாவே ஏதாவது செய்யணும்னு இப்படி பரபரன்னு தான் இருந்து. பாவம் மனுஷன் நடந்து போயிட்டு இருந்தாரு ஒத்தேடி பாதையில. தூரத்துல இருந்து பெரிய கல்லெல்லாம் இல்ல, சின்ன கல் தான் இருந்தாலும் எரிஞ்சிட்டு ஓடியே போயிட்டோம். பிடிச்சோன்னா அவ்வளவுதான், பெரம்பு வச்சு திரும்ப வெளுத்து விடுவாருன்னு பயம்தான். பிடிச்சிருக்கணும்டி, அப்போ தெரியும். இந்த மாதிரிலாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ என் மனசில் எப்படி தோணிட்டுனா, அப்போ நம்மளும் நாளைக்கு டீச்சர் ஆகிட்டோன்னா பசங்க படிச்சுட்டு வரலன்னா ஏசுவோம், அது ஏதாவது வீட்டு படம் செய்யலைன்னா அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எக்ஸாம் டைமில் யாரும் கேட்டு எழுதக்கூடாது, பார்த்து எழுதக்கூடாதுன்னு அலைஞ்சிட்டே இருப்போம். லேட்டாக வந்தால் ஏசுவோம். இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். அப்போ நம்மளையும் 4 பிள்ளைகள் இப்படி தானே சொல்லுவாவே. இவாளுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா நம்மளை ஏசிக்கிட்டே இருக்கான்னு பிள்ளைகளுக்குள்ள பசங்களுக்குள்ளெல்லாம் நம்மளை சொல்லிடுவாங்களேன்னு ஒரு எண்ணத்துலேயே எனக்கு டீச்சர் வேலை பிடிக்காமல் போயிட்டு வேறு ஏதாவது வெளியூருக்கு போய் வேலை செய்யணும்னு தான் நினச்சேன். காலேஜும் முடிச்சாச்சு. நான் எங்கள் அப்பாட்ட இப்போ நான் வெளியூருக்கு போய் வேலை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா, நீ கேம்பஸ்ல செலக்ட் தானே ஆனா? ஆமாம், இன்டர்வியூலலாம் செலக்ட் ஆகிட்டு நான் உங்ககிட்ட அன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமாக சொன்னேன். உன்கிட்ட தானே முதல்ல சொன்னேன். பிறகு வீட்டுக்கு போய் சொன்னால் எங்கள் அப்பா சரின்ட்டாவ. எங்கள் அம்மா புடிவாதமாக போகவே கூடாது அப்படி இப்படின்னு நிலையா நிற்காவ. நம்மக்கிட்ட இல்லாத பணமா, நம்மக்கிட்ட இல்லாத வசதியாக அவள் அப்படி போய் வேலை செய்யணுமோ அதுவோ இதுவோன்னு. இல்லைன்னா போயே தீருவேன்னே. அதெல்லாம் முடியாது, உனக்கு என்ன குறை நம்ம வீட்டில் கடை அப்படி இல்லை, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா சொல்லி மாப்பிள்ளை பார்க்கன்னு சொல்லி தீவிரமாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாவ. பிறகு நம்ம வீட்லேயும் லவ் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனையாகி எல்லாம் இப்படி இப்படின்னு போயிட்டா. அப்போ நானும் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். ஆனால் என் மனசில் வேலைக்கு போகணுங்கிற ஆசை மட்டும் அப்படியே தான் இருந்து. உனக்கு இங்கே வேலை கிடைக்கலன்னா கூட நம்ம ஏதாவது வேறு ஊருக்கு போய் நீ ஒரு வேலை நான் ஒரு வேலைன்னு பார்க்கலாம். உனக்கு இங்கே டீச்சர் வேலை கிடச்சி நீ பார்த்துக்கிட்டு இருக்கா. பிறகு என்ன செய்ய, ஊருக்குள்ளே வேறு எதுவும் பெருசாக வேலையே கிடையாது. மெயின் பஜாருக்கு போனாலும்
ஒன்று ஏதாவது கடையில் பில்லிங் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி அப்படி போய் உட்கார்றதுக்கு டீச்சராகவே ஆயிடலான்னு இப்படி ஆயிட்டேன். அதுலேயும் பெரிய பெரிய ஸ்கூலுக்கெலாம் போனால் டீச்சருக்கான படிப்பு இல்லாமல் சேர்த்துக்கிட மாட்டாவ. இது சின்ன பள்ளிக்கூடம் தானே, அதனால சரி எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்லி விடுறாவ. ஏதோ ஒரு டிகிரி இருக்குன்னு சொல்லி அதை வச்சு சரி பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கட்டுன்னு விட்டுருக்காவ. நானும் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை பிள்ளைகள் என்னை திட்டிட்டு கிடக்கோ தெரியல. நீ அப்படி ஒன்றும் டெரரா யாரையும் இது வரைக்கும் ஏசினது இல்லைல்ல. இல்லைதான். உன்னை யார் என்ன சொல்ல போறா? எந்நேரமும் ஏசிக்கிட்டே இருந்தாதான் பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ நல்லா ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் தானே. என்கிட்டயே பிள்ளைகள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காவ தெரியுமா? என்னன்னு? அந்த டீச்சர் ஒரு ராட்சசின்னா? அட இல்லட்டி, அவையெல்லாம் ஜாலியாக பேசுவாவ. அந்த டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காவ. சார் நீங்க ரொம்ப லக்கின்லாம் ஒரு பிள்ளை சொன்னா தெரியுமா? உண்மையாவா? உண்மையாதான். டீச்சர் ரொம்ப நல்லவிய, அவியலை கல்யாணம் பண்ணதுக்கு நீங்க ரொம்ப லக்கின்லாம் சொல்லிச்சு. அப்போ நமக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்க தான் செய்யுது போல. ஆமா ஆமா. ஹலோ ஹலோ மிஸ்டர் அரவிந்த், என்ன திடீர்னு அந்த பக்கம் திரும்பிட்டீங்க? என்னாச்சு? அம்மோ என்னடி ஆச்சு? ஏன் சோகமாக இருக்க? என்னன்னு சொல்லுமா, சொன்னாதான் எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன், இப்போ திடீர்னு என்னாச்சு? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்லம்மா. கஷ்டப்படுத்துறியா? என்ன வளர்ற? இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீ ஒரு வார்த்தை சொன்ன. என்ன சொன்னேன்? காலேஜ் முடிச்ச பிறகு இன்டர்வியூல செலக்ட் ஆகி கூட உங்க அம்மா உன்னை வேலைக்கு விடல. அதுக்கு காரணம் நீங்க நல்ல வசதியானவங்க, சொத்து பத்து இருக்கு, அப்படி போய் நம்ம பிள்ளை எதுக்கு வேலை செய்யணும், நம்ம வீட்டில் இல்லாததா அப்படின்னு தான் உங்க அம்மா உன்னை வேலைக்கு விடாம வச்சிருந்தாவ. உங்க அம்மா அதே மாதிரி வசதியா இருக்க ஒரு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாவ. ஆனா எங்க வீட்டில் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வசதி ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் நீ நான் தான் வேணும்னு போராடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ கூட பாரு, உங்க அம்மா புள்ள வீட்லயே இருக்கணும், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு நினைச்சாவ. ஆனா நீ எங்க வீட்டில் அப்படியா இருக்க? நீ வேலைக்கு போயிட்டு தானே இருக்க. நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிடலையாம்மா. நீ என்ன கல்யாணம் பண்ணாம வேற யாரையாவது கட்டியிருந்தேன்னா சந்தோஷமா இருந்திருப்பல்ல. ஏ லூசு, இப்படிலாம் பேசிட்டு இருக்காத சரியா? எங்கள் அம்மா என்னை அப்படி வச்சிருக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நான் உன்னை விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ எப்படி இருக்க, உன் சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சு தானே நீ தான் வேணும்னு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பிறவு என்ன, நீ ஏன் என்னை வேலைக்கு போன்னு ஃபோர்ஸ் பண்ண? எனக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு நானாக தானே வேலைக்கு வந்துட்டுருக்கேன். இதனால் எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது சரியா? நான் உன்னை நம்பி மட்டும்தான் வந்திருக்கேன். உன் மேலே உள்ள முழு நம்பிக்கையால் மட்டும்தான் நான் இருக்கேன். நான் உன் கூட சந்தோஷமாக இருக்கேன், நல்லா இருக்கேன். எங்கள் அம்மா சொத்து பத்து பணம் இருக்கவனா ஒருத்தனை பார்த்து கொண்டு வந்து நிறுத்தி, அவன்கிட்ட நல்ல சொத்து இருக்குது, வசதி இருக்குது, நீ அவனை கல்யாணம் பண்ணால் காலை ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்கிறாங்கன்னு நான் உன்னை உதறி தள்ளிட்டு அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தேன்னா என் வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருந்திருக்காது. நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சவன் தான் வேணும்னு உன் கையை பிடிச்சனால மட்டும்தான் என் வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்குது. என் வாழ்க்கையை முழுசாக அழகாக மாற்றினது நீ மட்டும்தான். நீ என்றைக்குமே எதுக்குமே வருத்தப்படக்கூடாது. உன் கூட எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் நான் இருப்பேன், உனக்கு பக்கபலமாக, உனக்கு துணையா. என்றைக்கும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். லவ் யூ அரவிந்துமா. லவ் யூ தாரணி. நீ என் வாழ்க்கையில் கிடைச்சதுக்கு நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியல. இப்படி ஒரு அன்பான அழகான மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. நானும் என்னைக்கு ஒன்று கஷ்டப்படுத்த மாட்டேம்மா, யாரையும் ஒன்று கஷ்டப்படுத்தவும் விட மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன், உனக்காக மட்டும். வந்த துணையே வந்து அணையே, அந்த உள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே, சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே, முத்துமணியே பட்டு துணியே, ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து அடடடடா, முகத்தை இப்படியே வச்சிட்டு இருக்காதாமோ? சரி, இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன வாந்தி வர மாதிரி இருக்கா? நான் தான் சரின்னு சொல்கிறேன்ல, பிறவு என்ன? சரி 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 சிரிக்கிறேன். எப்பாடா, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. சரிடி செல்லக்குட்டி. சரிம்மா வீட்டுக்கு போவோமா? டயர்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் போய் படுத்திருந்தா தான் நல்லாயிருக்கும், முதுகெல்லாம் வலிக்குது. சரி வா போவோம். ஏ பொண்டாட்டி, நீ என்ன இங்கே பண்ணுற? கொஞ்சம் பரதநாட்டியம் ஆடிட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ இன்னைக்கு என்ன இவ்வளோ கோவமா இருக்கா? என்னாச்சுமா, ஏன் கோவமா இருக்க? உங்களுக்கு என்ன சார், ஒரு மெசேஜ் பண்ண மாட்டீங்க, கால் பண்ண மாட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஆத்தங்கரைக்கு போறேன்னு மெசேஜ் பண்ணேன். அதான் காலையிலேருந்து உங்கள் மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மெசேஜும் ஒரு காலும் இல்லை. நானா காலையிலேருந்து மெசேஜ் பண்ண உடனே சாரிம்மா கொஞ்சம் வேலை, ஆத்தங்கரை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், அப்புறமா பொறுமையாக பேசலான்னு சொல்லிட்டீங்க. இதுதான் மெசேஜா? காலையிலேருந்து அவள் என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, என்னாச்சு, சாப்பிட்டியா, காலேஜ் போனியா, வீட்டுக்கு வந்துட்டியான்னு ஏதாவது அக்கறை இருக்கா? அப்படி அக்கறை இருந்தால் தான் நல்லா இருந்திருக்குமே. என்கிட்ட ஒன்று பேசாதீங்க.
அச்சோ, நல்லா கோவப்பட்டுட்டா போலியே. இலக்கியம்மா, சாரிம்மா, ப்ளீஸ் திரும்ப. உங்க பேச்சை கேட்கறதுக்குலாம் நாள் கிடையாதுப்பா. காலையில இருந்து மட்டும் என்கிட்ட ஒன்றும் நீங்க பேசிட்டு இல்லையே. உங்க வேலையை பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அப்படியே நீங்க உங்க வேலையை பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்திம்மா. ஓ, கொஞ்சம் வேலை ஜாஸ்தினாவே சார் கால் மெசேஜ்லாம் பண்ண மாட்டீங்களா? அப்ப நிறைய வேலை ஜாஸ்தியா இருந்தா என்ன பண்ணுவீங்களோ தெரியலையே எனக்கு. இல்லை இல்லை இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே வேலை ஜாஸ்தி தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். நான் என்னைக்காவது இப்படி பண்ணியிருக்கேனாமா? இன்னைக்கு அங்கே இங்கேன்னு ஒரே அலைச்சலாக இருந்தா, அதான் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. சாரி. முடியாது முடியாது, எப்படி முடியும்? என் செல்லக்குட்டியில். ஒன்றும் கிடையாது. சரி, திரும்பி என் முகத்தை பார்த்தாது பேசு. நீங்க யாருங்க உங்க முகத்தை பார்த்து பேசுறக்கு? உன் புருஷன் திரும்புன்னு சொன்னேன். புருஷன் வாயில மட்டும் சொன்னா பத்தாது. பொண்டாட்டி அக்கறையா பார்த்துக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தானே பார்த்துக்க முடியல. சாரி. இனி என்னைக்குமே இப்படி ஆகாது. வேலை வந்துட்டா பொண்டாட்டியை மறக்கிறவன்லாம் எனக்கு பிடிக்காது. சரிடி கோவக்காரி, அரியா புள்ள தெரியாமல் இன்னைக்கு ஒரு நாள் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிறேன். மன்னிக்கிறத பத்தி யோசிக்கிறேன். என்கிட்ட வந்து யோசிய. ம் ம் இப்போ நீ அங்கே நிற்கிறனால தான் கோவமா இருக்க. என்கிட்ட வந்து உன் கோவம்லாம் குறைஞ்சிரும், பார்க்குறியா? ஒன்றும் தேவையில்ல. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ எதுக்கு என்ன பிடிச்சு இழுத்தீங்க? சமாதானம் பண்ணுறது தான். இப்படி கிட்ட நிறுத்தி வச்சு பேசினா மட்டும் சமாதானம் ஆயிடுவேனா? வேற என்ன பண்ணா சமாதானம் ஆக சொல்லு. என்ன பண்ணாலும் நான் சமாதானம் ஆகிற மாதிரியே கிடையாது. சரி, உனக்கு பிரியாணி வாங்கி தரட்டா? பிரியாணியா? ஆமாம். நம்ம வேற கோவமா இருக்கும். பிரியாணிக்கு உடனே சரின்னு சொல்லிட்டா பிரியாணிக்காக பேசுன மாதிரி ஆயிரும். கொஞ்ச நேரம் போகட்டும், பிறகு சொல்லிக்கிடலாம். பிரியாணியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லா பேச மாட்டேன்ப்பா. என் செல்லம் இல்லை, என் தங்கம் இல்லை, என் புஜ்ஜி இல்லை, என் வயிறும் இல்லை. ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் ஏதாவது இருந்தால் தான் காலையிலேருந்து பேசியிருப்பீங்களே. திரும்ப திரும்ப அதையே சொல்லாதம்மா. சாரி. இந்த சாரியத்துக்கு எங்கேயாவது போய் சொல்லுங்க. நீ கோபத்தில் கூட எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? நான் என்ன பண்ணாலும் அழகுதானே எனக்கு தெரியும். சரிடி அழகி. இலக்கியா. ஐயோ அண்ணன்,